4னா நாலடியார், 2னா திருக்குறள். இந்த 2 விஷயமும் நம்மளுடைய தமிழனுடைய வாழ்வியல் நெறியில மிகப்பெரிய பொக்கிஷமா நம்ம பார்க்குறோம். 2த்துலயுமே அறம், பொருள், இன்பம் அப்படின்ற வாழ்வியலுடைய 3 விஷயங்களை சொல்லுது. அறத்துப்பால்ல ஒழுக்கம், துறவு, இன்பம், ஈக்கை போன்ற அறநெறிகளையும், பொறுப்பால்ல கல்வி, அரசியல், நட்பு, பகை, சமூக வாழ்வு போன்றவற்றையும், இன்பத்துப்பால்ல காதல், பிரிவு, கூடல், மன உணர்வு இதெல்லாம் சொல்றாங்க. கால சுவடுல திருக்குறள் தான் முதல்ல தோன்றி இருக்கு. ஒரு தனி ஆசிரியரால திருவள்ளுவர் அவர்களால் இயற்றப்பட்டது. நாலடியார்ன்றது பல சமண முனிவர்களால் பாடப்பட்டு பின்னர் அது தொகுக்கப்பட்டது. திருக்குறளை எப்படி முப்பால்ல தொகுத்தாங்களோ இந்த 400 பாடல்களையும் அப்படியே தொகுத்திருக்காங்க. நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசும்போது அவர் எங்கேயுமே குறள்ல குறிப்பிடலை திருவள்ளுவர் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் மாலை அப்படின்ட்டு பரிமேலழகர், மணக்குடவர், பரிதியார் அப்படின்ற ஆசிரியர்கள் திருக்குறளை பற்றி போற்றி பாடியிருக்காங்க. அதில் நம்ம இதை பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க திருவள்ளுவரை ஆசிரியராக குறிப்பிடுறாங்க. சரி, அப்போ திருவள்ளுவர் எங்கே வாழ்ந்தார், என்ன மதம், அவரோட தாய் தந்தையார், ஊர் என்ன, மனைவி பெயர் என்ன அப்படின்ற எந்த குறிப்புகளும் இது வரைக்கும் நம்ம கிடைக்கல. அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்படி தான் வாசிக்கும். வாசிக்கின்றது ஒரு மக்களால் கூறப்படுற ஒரு விஷயம்தான். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, கணவர் சொல்வதை அப்படியே கேட்பாங்கன்னு கிணற்றுல தண்ணி எடுக்கும்போது வாலி அப்படியே நின்றுடுச்சு அவர் கூப்பிடும்போது அப்படின்னும் சொல்லுவாங்க. நல்ல துணைவியின் பண்பை பற்றி பல குறள்களை வள்ளுவர் சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம மிகைப்படுத்தி எடுத்துக்காட்டா நம்ம சொல்கிறோம். கடவுள் வாழ்த்துன்னு வரும்போது முதல் அதிகாரத்தில் 10 பாடல்களில் அவர் சொல்கிறாரு. அதில் ஒரு கடவுள் பெயரை கூட அவர் குறிப்பிடலை. ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை அப்படின்னு சொல்கிறாரே தவிர